இந்த வீடியோ வந்து சாண்ட்ராவை பற்றி தான். ஆக்சுவலாக வந்து சாண்ட்ரா வந்த டே ஒன் முதலாகவே நான் வந்து ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவங்க ஒரு மாதிரி வந்து ஒரு எலக்டான மைண்ட் செட்டில், அதாவது தான் பேசுவது மட்டும்தான் கரெக்டு, நான் சொல்கிறத தான் நீங்கள் கேட்கணும், தனக்கான ஆட்கள் மட்டும்தான் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து ஒரு கேம் ஒன்று ஆடுறாங்க. ப்ரோமோ ஒன்றில் வந்து ஒரு விஷயம் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி நேற்று நைட்டு வந்து ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு, தரமான ஒரு சம்பவம் ஒன்று. வினோத் அவர்களை வந்து ஒரு மாதிரி வந்து அவங்க வந்து கொச்சைப்படுத்துற மாதிரி சொல்லலாம், இல்லை வந்து அவமரியாதை செய்கிற மாதிரி, இல்லை பெண்கள் கால் மேலே கால் போட்டு உட்காரலாம் அப்படிங்கிறதுலாம் வந்து 100% உடன்படுறேன் நான். பட் ஆனால் ஒரு மனுஷன் உட்காந்து டீசெண்டாக என் சைடு ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்கா, என்ன தப்பு, என்ன மாற்றிக்கலாம், என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாஃப்டாக பொறுமையாக ஒரு கேப்டனா, நீங்கள் பார்த்தீங்களா கானா வினோத் வந்து கேப்டன் ஆனதுக்கு அப்புறமா வந்து ஒரு மாதிரி வந்து ஒரு மென்மையான ஒரு விஷயம் வந்து கடைபிடிக்கிறார். நார்மலாக இருக்கிற கானா வினோத் நீங்கள் பார்த்ததுக்கும் இப்போ கேப்டன் ஆனதுக்கு அப்புறம் கானா வினோத்துக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு மெச்சூரிட்டி தெரியுது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் அதோட ஒரு மிகப்பெரிய மாற்றம் சொல்லலாம். அவர் வந்து ரொம்ப சாஃப்டாக பொறுமையாக சாண்ட்ரா கிட்ட என்ன மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது ஒரு மாதிரி வந்து காலை இப்படி வச்சுக்கிட்டு, எப்படிங்க இப்படி காலை முன்னாடி அப்படியே அவருக்கு நேராக காலை வச்சு இப்படி ஒரு ஆட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு தலைவன் ஒரு ரிப்ளை ஒன்று கொடுத்தா பாருங்க, வேறலாம் வந்து இது பீக்டு ஸ்ட்ரீமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு பார்க்கும்பொழுது. சில பேருக்கு அவங்கள வந்து பேசி நம்ம இப்ப சாண்ட்ராவுக்கு தெரியும், நம்ம பேசுனா நமக்கு எதிராக போவோம், நம்ம சொல்ற கருத்துக்கள் எல்லாமே வந்து வேற மாதிரி போகுதுன்னு சொல்லிட்டு தெரியும். அதனால அவங்களுக்கு எப்படி புரியுமோ அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி தான் நம்ம வந்து அதை ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கானா வினோத் அவர்கள் வந்து காலை தூக்கி மேலே வச்சு படையப்பா நீலாம்பரி சீனை வந்து ரீக்ரியேட் பண்ணாப்ல. அது வந்து தெரியாம நடந்த மாதிரி எனக்கு தெரியல, இன்டென்ஷனலா நீ அப்படி பண்ற. ஆக்சுவலா தப்பு இல்லைங்க, திரும்ப கால் மேல கால் போட்டு உட்கார தப்பு இல்லை. பட் ஆனால் ஒரு மனுஷன் ரொம்ப ஹம்பிளா ரிக்வெஸ்டா வந்து சாப்பிட்டா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கேட்கும் போது திமிரா நீ பண்றது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு காலை ஆட்டிக்கிட்டு பேசும்பொழுது இப்படி ஒரு ரிப்ளை கொடுக்கறது தான் தரமான செருப்படி. ஏன்னா சாண்ட்ரா கிட்ட போய் பேசி அவங்களுக்குலாம் புரிய வைக்க முடியாது. ஏன்னா அவங்க அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் உள்ளவங்க. ஏன்னா அவங்க சொல்றது மட்டும்தான் கரெக்டு. அவங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் நடந்துச்சுன்னா கூட அதை ஒரு பெருசா அப்படியே வந்து சிம்பத்தி கிரியேட் பண்ணி நான் மட்டும்தான் இங்க தனிமையில இருக்கிறேன், நான் மட்டும்தான் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீனை கிரியேட் பண்ணுவாங்க சாண்ட்ரா. அதை தான் 2 நாளா வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ப்ரோமோ 1 கண்டென்ட் வருவோம். ப்ரோமோ 1 கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி திரும்ப திரும்ப சொன்னதே 2 வாரமா சொல்லிக்கிட்டு இருக்கு இந்த எலைட் மேடம். என்ன சொல்றாங்கன்னா, அந்த பிரஜின் வெளியேறுவாங்க அன்னைக்கு நைட்டு வந்து இவங்க உட்காந்துருப்பாங்க, அபிஷா வந்து ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. திவ்யா என்ன சொல்லியிருப்பாங்க, நான் அந்த விஷயத்தை வந்து கிளிப்பா பார்க்கறேன், நான் லைவ்ல பார்த்தேன். லைவ்ல பார்க்கும்போது திவ்யா பண்ணது 1% கூட தப்பு இல்லாத மாதிரி தான் எனக்கு தோணுது. திவ்யாவுக்கு சப்போர்ட் வீடியோ இல்லை, இருக்கிற யதார்த்தத்தை சொல்றாங்க. அவங்க வந்து ரொம்ப சாஃப்டா பொறுமையா, என்ன சொல்ல போனா சாண்ட்ராவோட ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவங்களுக்கு எதிராக கேம் பண்ணணும் அவசியம் திவ்யாவுக்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது திவ்யா என்ன சொல்லுவாங்கன்னா வந்து நீங்க வந்து இந்த துணிலாம் நான் எடுத்து வைக்கட்டுமா, ஹெல்ப் பண்ணட்டுமா, இப்படிதாங்க அவங்க வந்து நார்மலா பேசுற ஒரு மாதிரி வந்து ஒரு ரகட் டோன்ல பேசுவாங்களா, அந்த மாதிரி கூட பேசல. அவங்க ஹெல்ப் பண்ற மோட்ல தான் துணி எடுத்து வைக்கலாமா, நீ இதை எடுத்து ஒரு ஹெல்ப் பண்ற அந்த மோட்ல வந்து பேசும்போது திவ்யா போ திவ்யா போ திவ்யா போ திவ்யா ஏய் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி, லைக் சாண்ட்ரா எப்படி இருக்காங்கன்னா சொல்லுங்க, அவங்க வீட்டில் இருந்தா எப்படி இருப்பாங்க, ஒரு மாதிரி செல்லமா வீட்டில் இருந்தா இருக்கிறவங்களை வந்து மிரட்டிக்கிட்டு அவங்க சொல்றதா கரெக்ட்னு சொல்லிக்கிட்டு ஒரு மாதிரி வந்து ஒரு திரும்ப திரும்ப எனக்கு அந்த எலைட்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, இவனுங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு புரிதலும் இருக்காது, கஷ்டப்பட்டு இருக்க மாட்டாங்க, அவங்க வாழ்க்கையில வந்து எந்த விதமான ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனே ஃபேஸ் பண்ணி இருக்க மாட்டாங்க. அவங்க வாழ்ந்தது ஃபுல்லாமே வந்து மேலோட்டமான வாழ்க்கையா இருக்கும். அவங்களுக்கு கஷ்டம்னால என்னன்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆளா தான் நான் சாண்ட்ராவை பார்க்குறேன். அவங்க ஒரு சின்ன விஷயத்தை தாங்கிக்க மாட்டேங்கிறாங்க. நேத்திக்கு பேசும்போது கூட சொல்றாங்க, எப்படா இந்த முடியும், நான் எப்படா அந்த கதவை திறக்குது, நான் போறது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்றாங்க. அப்புறம் திரும்ப அவங்களே என்ன சொல்றாங்கன்னா வந்து 106 நாள் முடிட்டும், அதுக்கப்புறம் நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்களுக்கு கமிட் பண்றதுக்கு அவங்க வந்து கேம் ஆட வராங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்க ஒருத்தவங்க மேல விமர்சனம் வைக்கும் போது அது ரொம்ப இனிக்குது. அடுத்தவங்க டிவார்மிங் டேப்லெட் கொடுத்து கொள்ளணும், நாயின்னு சொல்றது, ஸ்கூபின்னு சொல்றது, இன்னும் நிறைய வார்த்தைகள் வந்து சொல்லி பேசும்பொழுது அவங்களுக்கு வராத வழி, அவங்கள சின்னதா ஒரு வார்த்தை ஏதாவது லைட்டா பேசிட்டா உடனே வந்து எங்கிருந்து அந்த கோபம் வருதுன்னே தெரியல. சாண்ட்ரா வந்து திவ்யாவுக்கு எதிராக மட்டும் இதை பண்ணலைங்க, கானா வினோத்துக்கு எதிராக மட்டும் இதை பண்ணல, ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்கும் எதிராகவும் அவங்க ஒரு எலக்டான மைண்ட் செட்ல தான் இருக்காங்க. அவங்க பேசுவது தான் சரி, அவங்க சொல்றது தான் கரெக்ட், நான் மட்டும் தான்டாங்க சரி, நீங்க எல்லாமே தப்பு. அவங்க ஒரு கேம் ஒன்று ட்ரை பண்றாங்க,
சிம்பதிக்கு, அதாவது ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸ் வந்து தன்னை ஒதுக்கி விட்டதாக வந்து ஒரு பிளானை பண்ணி அப்படியே உட்காந்து அவரோட ஷர்ட்டை வச்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் ஒரு ட்ராமா. சீரியஸாக பார்க்கும்போது அதை பார்க்கும்போது பாவம் வரல. லிட்டரலாக இதுக்கு முன்னாடி சீசனில் வந்து ஒருத்தன் வந்து தனியாக இருக்கும்போது ஒதுக்கி வைக்கும் போது வந்து நமக்கு பாவமாக இருக்கும். பட் இந்த டைம் என்னவோ நமக்கு பாவம் வரமாட்டேங்குது. ஏனென்றால் யாரும் அவங்கள ஒதுக்கி வைக்கல, அவங்களா ஒதுங்கி வந்து உட்காந்துருக்காங்க. சரி, ஒதுங்கி வந்து உட்கார்ந்தது மட்டும் பரவாயில்ல, அதுக்கு மேலே நீங்கள் வன்மத்தை கொட்டிக்கிட்டீங்க பார்த்தீங்களா? விஜய் டிவி கண்டென்ட் கிடைக்கல, என்ன கர்மம்னு தெரியல. திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ப்ரோமோ ஒன்றுலேயே அதான் வந்துகிட்டு இருக்கு. திவ்யா எடுத்து வச்சது, அந்த பொட்டி படிக்கிறது, துணியை எடுத்து வச்சது, இது ஒரு பிரச்சனையா? இது ஒரு பிரச்சனைனா இதை பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. சாண்ட்ராவுக்கு வந்து ஒரு சரியான தெளிவு வந்து நான் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதனால வந்து போன வாரம் வந்து எப்படி சாண்ட்ராவை காப்பாத்துறாங்களோ அந்த மாதிரி காப்பாத்தாம இந்த வாரம் வந்து வெளியில அனுப்பிவிட்டு அவங்க கொஞ்சம் பீஸான மைண்ட் செட்ல விடுங்க. அவங்கள மாதிரி ஒரு எலைட்டான ஆளுக்கு பிக் பாஸ் வீடு அப்படிங்கிறது வந்து தகுதி இல்லாத ஒரு இடமா தான் எனக்கு தெரியுது. அவங்களுக்கு இல்லைங்க, பிக் பாஸுக்கு சொல்றேன். ஏன்னா அவங்க மேல அப்படி இருக்கிறவங்க அவங்களாம், அவங்களுக்கு இந்த மாதிரி இடத்துல வந்து வாழ முடியுமா? இந்த மாதிரியான பீப்புள்ஸ் கூட அவங்களால வாழ முடியுமா? அதாவது ஊரோட ஒன்றிணைஞ்சு வாழணும். அது நல்லதோ கெட்டதோ, நீ மட்டும் நான் வந்து ஒரு தனி ஆள், நான் மட்டும் அப்படி இப்படி. நேற்று விஷயத்துல கூட திவ்யா நான் திரும்ப திரும்ப சொல்றேன், திவ்யாவுக்கு எனக்கு நிறைய மாட்டு கருத்து இருக்கு. அதுல வேற டாபிக் வேற. பட் அந்த விஷயத்துல திவ்யா மேல என்ன தப்பு இருக்கு? நீங்க ஒரு விஷயத்த வந்து சபையில குற்றச்சாட்டை வைக்கிறீங்க, அதே விஷயத்த சபையில வந்து அவங்க வந்து அதை வந்து கிளாரிட்டி பண்ணணும்னு சொல்லி கேட்கிறாங்க. அந்த இடத்துல பெண்களை ரொம்ப மதிக்கக்கூடியவர் நான். அந்த மாசத்துக்கு ஒரு டைம் வரும்ல, ஸோ அந்த விஷயத்தையும் ரெஸ்பெக்ட் பண்றேன் நான். பட் ஆனால் அந்த இடத்துல நீங்க பண்ண விஷயம் அதுக்காக இல்ல மாதிரி இல்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை இவங்க எல்லாம் 3 பேர் சேர்ந்து ஒரு டிராமா பண்ணுவாங்கல்ல, அன்னைக்குமே இதே டேக் தான் யூஸ் பண்ணீங்க. அதை நான் தப்புன்னு சொல்லல. பட் ஆனால் நீங்க பண்ணது ரொம்ப ஆர்டிபிஷியலா இருந்ததுன்னு சொல்லி சொல்றேன். முக்கியமா சாண்ட்ரா பண்ணது அந்த இடத்துல எனக்கு அது இருக்கு, ஸோ அதனால நான் போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றது வந்து ஆர்டிபிஷியல். ஒன்னால முடிஞ்சா வினோத் சொல்ற மாதிரி 2 நிமிஷம் உட்காந்து திவ்யா பேசுறதை கேட்டு போகலாம். ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு புரிஞ்சது அவ்வளவுதான். இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை போட்டு விடுங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஏவி.